டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு கை மருந்தாக மூலிகை ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா இன்றைக்கி எங்கே பாருங்கள் புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய் இருக்குது, உணவு குழாயில், உணவு பையில், அதே போல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் புரஸ்தக்கோளம்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட்டில், அதே போல் கருப்பை வாயில், கருப்பையில், இப்படி உடம்பின் பல்வேறு பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்பு. அதே போல் இரத்த புற்றுன்னு சொல்லுவாங்க, லுக்கேமியா, இரத்த புற்றுநோய். இப்படி வயது வித்தியாசம் இன்றி எல்லாருக்கும் இன்றைக்கி புற்றுநோய் வருவதற்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். நம்மளுடைய உணவு முறை மாற்றம் ஒரு காரணமாக சொல்ல முடியும், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் ஒரு காரணமாக சொல்ல முடியும், உணவு கலப்படங்கள் ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியும். அதே போல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தப்படுவது இதுவும் ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியும். அதற்கு பிறகு மருந்தினுடைய பக்க விளைவுகள் கூட தொடர்ந்து பல ஆண்டுகள் நம்ம எடுக்கும் பொழுது அதன் காரணமாக ஏற்படலாம். ஏன் பரம்பரையாக கூட புற்றுநோய் இன்றைக்கி அதிகமாக வருகிறது. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அளவிற்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததா, எல்லாருக்கும் இருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்திய உணவு, அவர்களுடைய வாழ்க்கை முறை, உடல் உழைப்பு, இதுதான் புற்றுநோயிலிருந்து அவர்களை பாதுகாத்தது. தாமிர உலோகம் அதிகமாக பயன்படுத்தினாங்க, இரும்பு சட்டி அதிகமாக பயன்படுத்தினாங்க, மண் சட்டி அதிகமாக பயன்படுத்தினாங்க. அவர்களுக்கு அந்த காலத்தில் புற்றுநோய் பாதிப்பு கிடையாது. தாமிரமும் புற்றுநோய் ஒரு தடுப்பு மருந்து. அதற்கு எளிய மூலிகை, அன்றைக்கு என்ன மூலிகை பயன்படுத்தினாங்க? தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எல்லாருக்குமே தெரியும். கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அந்த தும்பை செடி தெரிந்திருக்கும். எங்கு பார்த்தாலும் நீர் நிறைந்த இடங்களில், அது நீரோட்டம் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால், வயல்வெளியில் இப்போ நெல்லை நாற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தும்பை செடி, அதே போல் ரயில் தண்டவாளம் இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக முளைத்திருக்கும். அந்த தும்பை செடி தான் புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொண்டை புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்து, அதே போல் இரத்த புற்றுக்கு மிகச்சிறந்த மருந்து. உடம்பில் எந்த பகுதியில் புற்றுநோய் ஏற்பட்டாலும் இந்த தும்பை செடியை நம்ம வேலிலிருந்து, தண்டிலிருந்து, இலையிலிருந்து, பூவிலிருந்து அத்தனையுமே மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. சமூலம் என்று சொல்வார்கள். மொத்த செடியும் வேரோடு பிடுங்கி அதை சுத்தப்படுத்தி நிழலில் உலர்த்தி அதற்கு பிறகு அதை நன்றாக அரைத்து வைத்து கொண்டு நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ தொண்டையில் புற்றுநோய் இருக்குது அல்லது இரத்த புற்று இருக்கிறது அப்படின்னா இந்த தும்பை செடியை நீங்கள் அடையாளம் கண்டு தினசரி என்ன பண்ணுங்கள், ஒரு 40 பூக்கள், 20 40 பூக்களை காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து நீங்கள் 40 நாள் சாப்பிட்டாவே அந்த புற்றுநோயினுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் என்று நம்மளுடைய மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது. இது அனுபவத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த தும்பை மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகையாக சித்த மருத்துவத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனால் புற்றுநோய் பாதிப்பு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த தும்பைப்பூ சூரணத்தை, நம்ம இந்த சூரணத்தை தடுப்பு மருந்தாக ஒரு 2 கிராம் தினசரி எடுத்து பாலில் கலந்து, காய்ச்சின பாலில் கலந்து காலையில் ஆகாரத்திற்கு முன்னாடி தொடர்ந்து சாப்பிட்லாம். புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஆங்கில முறை சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஹீமோதெரப்பி கொடுத்தாலும் சரி, ரேடியோ தெரப்பி கொடுத்தாலும் சரி, அல்லது மருந்து மாத்திரை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த தும்பைப்பூ சூரணம் அல்லது தும்பைப்பூ அல்லது தும்பை செடியினுடைய சாறு எடுத்து பாலில் கலந்து அல்லது தேனில் கலந்து மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் தீவிரத்தின் நிலைக்கேற்ப நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே திரும்ப ஒரு 40 நாட்கள் இப்படி மருத்துவர் ஆலோசனையோடு அதை பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக புற்றுநோயினுடைய தீவிரம் படிப்படியாக குறைந்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.